காவேரி டேப்லெட் போடலான்னு சொல்லிட்டு அவங்களோட டேப்லெட் எடுத்து போட போகிற நேரமாக பார்த்து சாரதா எதுக்காக இவ்வளோ டேப்லெட் போகிறேன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியை கேட்க, ஆனால் அவங்க கிட்ட காவேரி இந்த மாதிரி நான் தெரியாமல் தலைவலி டேப்லெட்காக இதை எடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் தூக்கி போட்டுறேன்னு எப்படியோ சமாளித்து வெளியே வந்துடுறாங்க. ஆனால் கங்காவுக்கு காவேரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வந்த மாதிரி தான் தெரியுது. பட் இந்த பக்கம் சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி இருக்கனால கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போன காவேரியும் முழுக்க முழுக்க விஜயை பற்றி மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு விஜய்கிட்ட இப்போது ஏதாவது பேசினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கரெக்டாக விஜய் அவங்களோட பக்கத்துலேயே வந்து உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் தன்னால் விஜய் கஷ்டப்படக்கூடாதுன்னு மறுபடியுமே விஜய்கிட்ட வேண்டாம் வெறுப்போட பேச, இதில் கடுப்பான விஜயும் பாட்டி சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நீ என்ன சரியாகவே கண்டுக்கவே மாட்டேங்கிற, என்னை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்குமே கஷ்டமாக இருந்தாலும் அவங்க விஜய் முன்னாடி அதை காட்டிக்காம தன்னோட குடும்ப பிரச்சனையில இப்போதைக்கு என்னால் உங்களை பற்றி யோசிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால விஜய்க்குமே காவேரி மேலே கோவம் வருது. பட் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறத கரெக்டா கோவிலுக்கு மாமியோட வந்த சாரதாவும் பார்த்துடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது சரியாக தெரியாததுனால மாமி சாரதா கிட்ட, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுற பிரச்சனையால தான் இவங்க யாருக்கும் தெரியாமல் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்குலாம் இதுவே நியாயமாக இருக்கா? பாவம், உங்கள் பிரச்சனையால் அந்த விஜய் தம்பி தான் பாவம் போல் இருக்காங்க, கொஞ்சமாவது அந்த தம்பியை பற்றி யோசிச்சு பார்க்குறீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு சாரதாவை என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாமல் கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாவும் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமாவும் காவேரி விஜயை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கோபத்தோட மாமிக்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போக, மாமியும் இவங்க கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பட் இந்த பக்கம் விஜய் காவேரி கிட்ட, நான் ஒன்றும் மேலே கவலைப்பட்டு வரல, என் குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தை மேலே இருக்க அக்கறையால் பேச காவேரிக்கும் மனசே கேட்கல. அதனால அவங்க வருத்தத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போன காவேரி கிட்ட வந்து பேசின பாட்டியும் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் இதில் சைன் பண்ணி விஜய் கிட்ட கொடுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி செம்ம ஷாக்கோடு இருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் ஷாக்கோடு இருக்காங்க. ஸோ காவேரி அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க? பாட்டி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு விஜயோட நல்லதுக்காகன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக யோசிச்சு அவங்களுக்கு டிவோர்ஸை கொடுப்பாங்களா? அப்படி இல்லைனா பாட்டிக்கு தன்னோட நிலைமையை எடுத்து புரிய வைப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் சாரதா இந்த விஷயத்தில் காவேரி பக்கம் நிற்க போகிறாங்களா? அப்படி இல்லைனா பாட்டியோட பக்கம் நிற்க போகிறாங்களா?